ஹாய் வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். முக்கியமாக தேவைப்படுகிற ஒரு பொருள் பற்றி பார்க்குறோம். ஃபயர் எக்ஸ்டிங்யூசர், அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். 4 kg வந்து 1800 வருதுங்க. 6 kg வந்து 2000 வருது. 200 டிஃப்ரெண்ட்டு. அதை வந்து நம்ம ரீஃபில் பண்ணோம்னா 200 சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம போய் கடையில் பார்த்து சொல்லிட்டு வந்துட்டு ஃபோன் நம்பர் கொடுத்து வந்துட்டோம்னா இங்கே நம்ம இந்த மாதிரி வந்து அவங்க செட் பண்ணி கொடுத்துட்றாங்க. இப்போ நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம், பில்ஸ் எல்லாம் வந்து லேட்டஸ்ட்டாக என்னென்ன வருதோ எல்லாம் வாங்கிடுறோம். ஒரு 5000 10,000 இதெல்லாம் பார்க்குறது இல்லை. இது வந்து ஒரு 2000 தான். 2000 ரூபாயில் நம்ம வந்து ஒரு சேஃப்டிக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அவர் டெமோ சொல்கிறாரு, பார்க்கலாம். இது வந்து உங்களுக்கு அந்த ரெட் வந்து இந்த பக்கம் இருக்குங்களா? இந்த முள் வந்து க்ரீனில் இருக்குது. ஓகே ஓகே. க்ரீனில் இருக்குன்னா அது ஓகே. ரெண்டாவது வந்து இந்த சிலிண்டர் வந்து இப்படி இழுக்கக்கூடாது, இப்படி மேலே தூக்கணும். இந்த ஹோல்ஸ் இருக்குங்களா, இந்த ஹோல்ஸில் தான் அது மாட்டிருக்கும். அப்போ வந்து நம்ம சிலிண்டர் வந்து இப்படி நம்ம பக்கம் இழுத்தோம் அப்படின்னா வராது. அது இப்படி இழுத்தா வராது. சிலிண்டர் இப்படி மேலே இப்படி தூக்கணும். தூக்கிட்டு அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த இது இருக்கு இல்லைங்களா, அந்த பிவிசி இது வேகமாக இப்படி இழுத்திங்க அப்படின்னா இது கட் ஆகிடும். சும்மா பிளாஸ்டிக் டேக் தான். இது ரெண்டுத்தையும் சேர்ந்து இப்படி இழுத்தோம் அப்படின்னா அது கட் ஆகிடும். இந்த பிளாஸ்டிக் இழுத்துட்டு இப்போ நான் எடுத்துட்டேன்னா அந்த பின்னு வெளியே வந்துடும். அப்படி ஏதாவது ஒரு தவறுதலாக இப்போ எடுத்துகிட்டு ஏதாவது யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இது ஆகிடும். அதுக்காக சொல்கிறேன், எப்பயுமே இந்த சேஃப்டி லாக்ன்றது எப்போ நம்ம யூஸ் பண்ணுறோமோ அப்போ தான். இந்த சீல் பேஸ் பண்ணி தான் இதை நீங்கள் யூஸ் பண்ணி இது ப்ரெஷர் இறங்கிச்சா இல்லை யூஸ் பண்ணாமல் இறங்கிச்சா நீங்கள் யூஸ் பண்ணாமல் இறங்க சான்ஸ் இருக்கா? லீக் ஏதாவது ஒரு சிலிண்டர் 3 சிலிண்டர் அந்த மாதிரி இருக்க சான்சஸ் இருக்குது. ஏதாவது லீக் இருந்துச்சு அப்படின்னா அது மாதிரி ப்ரெஷர் கீழே இறங்கும். மோஸ்ட்லி அப்படி இறங்க வாய்ப்பே கிடையாது. ஸோ அப்போ இது யூஸ் பண்ணும்போது இந்த இது வேகமாக அப்படி கட் பண்ணோம்னா அது கட் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த பின்னை வெளியே எடுத்துட்டு இந்த பிளாஸ்டிக் எடுக்கணும். இந்த பின்னை வந்து வெளியே எடுக்கணும். அடுத்து இந்த பிளாஸ்டிக்கும் வெளியே எடுக்கணும். எந்த பிளாஸ்டிக்? பிளாக் கலர் பிளாஸ்டிக். இது இந்த ஸ்டாண்ட் மாதிரி கொடுத்துருக்கீங்க. வெளியே எடுக்கணும். எடுத்துட்டு இந்த பைப்பை வந்து இந்த மாதிரி ஹோல்டு பண்ணணும். எப்பயுமே இங்கேயோ இந்த இடத்துல பிடிச்சோம்னா வர ப்ரெஷருக்கு வந்து நம்மளால கரெக்டாக எய்ம் பண்ணி அடிக்கணும். ப்ரெஷரை வந்து இந்த மாதிரி கடைசியில் தான் பிடிக்கணும். எடுத்து இப்படி ப்ரெஸ் பண்ண போகிறோம். அதை ப்ரெஸ் பண்ணால் ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உள்ளேருந்து பவுடருக்கு வரும். நமக்கு அது மட்டும் எந்த இடத்துல ஃபயர் ஆகுதோ ஒரு 2 அடி டிஸ்டன்ஸில் இருந்துட்டு அதை ஆப்ரேட் பண்ணணும். கிட்ட போய் ஆப்ரேட் பண்ணால் ஏதாவது திரும்பி ஃப்ளேம் நமக்கு வரக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் கிட்ட போய் அடிக்காமல் ஒரு 2 அடி 2 அடி டிஸ்டன்ஸில் இருந்து ப்ரெஸ் பண்ணி ஆகணும். அவ்வளோதான். இதில் பொறுத்தளவுக்கு வேறு எதுவுமே கிடையாது. இந்த ஸ்டிக்கரை மட்டும் இது எப்பயாவது நம்ம எப்போ யூஸ் பண்ணோம் அப்போ மட்டும் ரிமூவ் பண்ணால் போதும். அதில் இது பண்ணிட்டீங்க அப்படின்னா அது யூஸ் பண்ண மாதிரிலாம் நம்ம கணக்கு. இது ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதிங்க ஆகும். இது வந்து 6 kg இல்லைங்களா? 6 kg. என்ன ப்ரைஸ் சொன்னீங்க? 2000 சார், டேக்ஸோட சேர்த்து. இப்போ ரீஃபில் பண்ணுறதுக்கு 600 சார் ப்ளஸ் டேக்ஸ். இது வந்து ஃபுல்லாக காலியானது தான் ரீஃபில் பண்ணணுமா இல்லை எப்படி ஃபுல்லாக? ஆமாம், இது வந்து ரீஃபில் பண்ணுறதுக்கு வந்து 2 இது கேட்டகரிஸ் இருக்குது. ஒன்று வந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்போ நம்ம ரீஃபில் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து இந்த இதில் டேட் எக்ஸ்பிரி கொடுத்துருக்கோம். இந்த இதில் டேட் கொடுத்துருக்கோம், 3 வருஷம் வாரண்டிக்கான டேட் கொடுத்துருக்கோம். இந்த டேட் எக்ஸ்பிரி ஆயிடுச்சுன்னா நாங்கள் என்ன பண்ணணும், இந்த பவுடரை வந்து வெளியே டிஸ்போஸ் பண்ணிட்டு ஒரு ட்ரைனிங் மாதிரியோ இல்லை சும்மா ஏதாவது ஒரு அந்த பவுடரை வந்து நம்ம இது பண்ணி யூஸ் பண்ணி பார்த்துட்டு இந்த பவுடரை வெளியே எடுத்துட்டு ஃப்ரெஷ்ஷாக நம்ம ரீஃபில் பண்ணுவோம். ஸோ 2 இதில் பண்ணிக்கலாம். டேட் எக்ஸ்பிரி ஆனாலும் ரீஃபில் பண்ணிக்கலாம், நம்ம யூஸ் பண்ணாலும் அதை ரீஃபில் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த 3 வருஷத்தில் உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணாமே இந்த ப்ரெஷர் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம ஃப்ரீயாக அதை ரீஃபில் பண்ணி கொடுக்கலாம். வந்து ஒரு ஃபர்ஸ்ட் எய்டு ரீஃபில் தான். எப்படி நமக்கு அடிப்பட்ட நம்ம ஃபர்ஸ்ட் எய்டு பாக்ஸ் வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறோமோ அந்த மாதிரி நமக்கு சின்ன லெவலில் ஃபயர் ஆச்சுன்னா இது வந்து நம்ம யூஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் எய்டு மாதிரி தான். மெயின் வந்து ஃபயர் இன்ஜின் தான். ரொம்ப ஃபயர் அதிகமாயிருச்சு அப்படின்னா ஃபயர் இன்ஜின் தான் நம்ம கால் பண்ணணும். ஃபயர் இன்ஜினை கால் பண்ணி அவங்க மூலியமா ஹெல்ப் யூஸ் பண்ணி தான் இது வந்து நமக்கு இது பண்ணணும். நம்ம வந்து சின்ன ஃபர்ஸ்ட் எய்ட் சின்ன இடத்துல எரிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து இதை நம்ம யூஸ் பண்ணி தண்ணி ஊற்றி பண்ண முடியாத சுச்சுவேஷன். மிஷின்ல நீங்கள் தண்ணி ஊற்றினா திருப்பி நமக்கு ரிவர்ஸ் சார்ஜ் அடிக்கிறதுக்கோ இல்லை பார்ட்ஸ் டேமேஜஸ் ஆகிருக்க சான்சஸ். இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது ஃபயரும் கண்ட்ரோல் ஆகிடும். இதுதான் நமக்காக. அதனால அந்த ஃபயர் பால் இருக்கு இல்லை? ஆமாம், ஃபயர் பால் வந்து இது எப்படின்னா அது ஹீட்டில் வெடிக்கிறது. அந்த ஹீட்டில் ஓப்பன் ஆகிறது உங்களுக்கு அது வந்து என்னன்னா அது இப்போதைக்கு கரெக்டான இது கிடையாது. ஃபயர் பால் வந்து ஏன்னா உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி ரீயூஸ் பண்ண முடியாது. அது ஃபெயிலியர் ஆயிடுச்சுனாலும் நீங்கள் போடுறீங்க அந்த பால் திருப்பி ஏதாவது ஃபெயிலியர் ஆயிடுச்சு வெடிக்கல அப்படின்னா அதை ஒன்றும் கிளைம் பண்ணவோ இது பண்ணவோ முடியாது நம்மளால. பட் இது அப்படின்னா ரீயூசபிள். எடுத்து நம்ம யூஸ் பண்ணுறோம், திருப்பி வேணும்னாலும் அதை நம்ம ரீஃபில் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இண்டஸ்ட்ரியல் இது பண்ணிக்கலாம். அது ஒர்க் ஆகுமா ஆகாதான்னு இதை நம்ம செக் பண்ணிக்கலாம். ஃபயர் பார் அப்படி நம்ம சொல்ல முடியாது. அது போட்டு இடத்துல இதானதான் அது ஒர்க் ஆகுமா. ஒரு ஃபுல்லாக ஃபயர் ஆகிட்டு இருக்கு, அந்த இடத்துல நம்ம உள்ளே போகவே முடியல அப்படின்னா அந்த இடத்துல ஃபயர் பால் போடுவாங்க. அது வெடிச்சு கொஞ்சம் கேப் நம்ம கிரியேட் பண்ணோம், அதில் மூலியமாக போய் நம்ம ஃபயர் அணைக்கலாம். அவ்வளோ. அதுக்காக ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபயர் பால் வச்சு ஃபயரை கண்ட்ரோல் பண்ண முடியும்.
அதான். எப்பயுமே நீங்கள் ஃபயர் அணைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஈவிலாக ஃபுல்லாக ஷட் டவுன் பண்ணிட்டு ஆன் பண்ணு ஆஃப் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர்ஸ். அப்போ தான் ஃபயர் வந்து கண்ட்ரோல் ஆகும் நமக்கு.